18 நியூட்டன் விசைகள் 2 தொலைப்படுதான் 60 பாகைகள் தொலைப்படுதான். சரியா? இப்படி ஒரு 60 பாகையில 18 நியூட்டன் விசைகள் ஒரு புள்ளியில தொலைப்படுற நேரம், அதாவது 60 பாகை இடைக்கோணத்தில் தொலைப்படுற நேரம், அதுல விளைவு விசை R எவ்வளவு கேட்கப்பட்டால் இதற்கான விசை நேர விதி வாய்ப்பாடை பயன்படுத்தலாம். R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos theta. So R வர்க்கம் 18 வர்க்கம் 2 தர 18 PQ ரெண்டுமே 18 cos 60க்கு அரை 2 cos 60 போடுறோம், நேரடி அரை போட்டு. இப்போ இதில் பாருங்க 18 வர்க்கம் 2 தர 18 வர்க்கம் என்று சுருக்கலாம், இங்கேயும் 2 தர 18 வர்க்கம் என்று சுருக்கலாம். சரியா? 18 வர்க்கம் 18 தர 18 வர்க்கம் 2 தர 18 வர்க்கம். இங்கே உங்களுக்கு ஒரு அரை இருக்கு, அதை வட்டி விடலாம். கடைசி விட உங்களுக்கு 3, இதில் 2 தர 18, இதில் 1 தர 18 எடுக்கணும். அப்போ 3 தர 18 வர்க்கம் மட்டும் வரும். என்ன? R இந்த பெருமானம், R வர்க்கத்தின் பெருமானம். R இந்த பெருமானங்கிறது கூட 3 தர 18 வர்க்கத்துக்கு வர்க்கம் மூலம். 18 வர்க்கத்துக்கே வர்க்கம் மூலம்னா 18 3 உள்ள இருக்கு. ஆகவே இதுதான் அந்த விளைவு விசையினுடைய பெருமானமாக இருக்கும், பரமனாக இருக்கும். விசைன்ற உலகனாக திசையை காணலாம். சரியா?